அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. யூடியூபர் சவுக்கு சங்கரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரி சங்கரின் தாயார் கமலா சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த கோர்ட் சங்கருக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் சைதாப்பேட்டை போலீசார் முறையீடு செய்தனர். மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் வாங்கிவிட்டு தொடர்ந்து அவதூறான வீடியோக்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வருகிறார் என்று போலீசார் குற்றம் சாட்டியிருந்தனர். போலீஸ் மனுவை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன், ஜோதிராமன் அமர்வு குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. கடந்த முறை மனு விசாரணைக்கு வந்தபோது சங்கருக்கு எதிரான ஆவணங்களை போலீசார் தாக்கல் செய்தனர். செல்போன், வாட்ஸ்அப் கால் மூலம் விசாரணை அதிகாரிகளையும் சாட்சிகளையும் சங்கர் மிரட்டுகிறார், விசாரணை அதிகாரியை கொலைகாரன் என்கிறார், யூடியூபில் தொடர்ந்து அவதூறு வீடியோக்கள் வெளியிடுகிறார் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்தனர். குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் போலீசார் தாக்கல் செய்திருந்தனர். இதை பார்த்த நீதிபதிகள் சவுக்கு சங்கரை கண்டித்தனர். கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக இப்படியெல்லாம் பேசலாமா? விசாரணை அதிகாரியை கொலைகாரன் என்று எப்படி மிரட்டலாம்? நாளை நீதிபதிகளையும் கொலைகாரர்கள் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று எப்படி நம்புவது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதை கேட்ட சவுக்கு சங்கர் தரப்பு, இந்த நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடந்தால் நியாயம் கிடைக்காது, எனவே வேறு அமர்வுக்கு விசாரணையை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. உடனே சவுக்கு சங்கரை சாடிய நீதிபதிகள், எங்களை பிளாக்மெயில் செய்ய முடியாது, தனிநபர்கள் பற்றி நாங்கள் கவலைப்படுவது இல்லை, நீதித்துறை வாழ்க்கையில் 20க்கும் மேலாக இருக்கிறோம், எந்த வழக்கில் இருந்தும் விலகியது இல்லை, இந்த வழக்கிலும் விலக மாட்டோம், தலைமை நீதிபதியிடமிருந்து நிர்வாக உத்தரவு பெற்றால் மட்டுமே இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம், மற்றபடி வழக்கின் தகுதி அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் கூறினர். இதையடுத்து தலைமை நீதிபதி அமர்வில் சவுக்கு சங்கர் முறையிட்டார். அவரது கோரிக்கையை தலைமை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். நீதிபதிகளை தேர்வு செய்து வழக்கு தாக்கல் செய்ய முடியாது, இந்த நீதிபதிகள் இருந்தால் நியாயமான தீர்ப்பு கிடைக்காது என்று சொல்வதை ஏற்க முடியாது. 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கட்டும், அதில் நியாயம் கிடைக்கவில்லை என்று கருதினால் மேல்முறையீடு செய்யலாம், மற்றபடி வேறு அமர்வுக்கு விசாரணையை மாற்ற முடியாது என்று தலைமை நீதிபதி கூறிவிட்டார். இந்த நிலையில் சங்கரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் போலீஸ் மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கருக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்த நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். அதே நேரம் அவருக்கு கூடுதல் நிபந்தனைகள் விதித்து உத்தரவிட்டனர். அதன்படி நிலுவையில் இருக்கும் கிரிமினல் வழக்கு குறித்து சோசியல் மீடியாவிலும் மற்ற ஊடகங்களிலும் எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கக்கூடாது, சாட்சிகளை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது, இந்த நிபந்தனைகளை மீறினால் உடனடியாக ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். மேலும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை டீன் தலைமையிலான குழு பிப்ரவரி 2ஆம் தேதி சவுக்கு சங்கருக்கு முழு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும், பிப்ரவரி 3ஆம் தேதி சீலிடப்பட்ட உரையில் பரிசோதனை அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும், அதுவரை ஜாமீனை ரத்து செய்ய முடியாது என்று நீதிபதிகள் கூறினர்.